எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் ஸ்கூல் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் ஸ்கூல் மோகன்குமார். ஸோ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்காகனா நம்ம தமிழ் ஸ்கூல் யூடியூப் சேனல் 1500 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு. இதுக்கு எல்லாம் காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஷேர் பண்ணவங்க, லைக் பண்ணவங்க, கமெண்ட் பண்ணவங்க, முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், ஸோ உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்காக நான் இந்த வீடியோ என்ன பண்ணியிருக்கேன்னா, ரயில்வே பேட்சை புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது என்ன அப்படின்னா ஆப்டிடியூட்ல இது வரைக்கும் ரயில்வேல என்னென்ன செக்மெண்ட்ல என்னென்ன ஷிஃப்ட்ல இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ரிப்பீட்டட் ஆயிருக்கு, அந்த டாபிக்ஸ் எப்படி ஷார்ட்கட்ல ஈஸியா போலான்றத நான் கிளாஸ் எடுக்க போறேன். அதுல இன்னைக்கு முதல் வீடியோ தான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் விகிதாச்சாரம். இதுதானே எல்லாரும் பண்றாங்க. நீங்க என்ன சார் புதுசா பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப நான் இதுல என்ன பண்ண போறேன்னா, புதுசா ஒரு டாபிக் எடுத்தா அந்த டாபிக்ல இது வரைக்கும் ரயில்வேல என்னென்ன கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, மெட்ரோ ரயில், டெல்லி மெட்ரோ ரயில், என்டிபிசி, CB21, CB2, மெயின்ஸ் எக்ஸாம், ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனும் இம்பார்ட்டன்டான டாபிக் எதெல்லாம் ரிப்பீட் தான் வந்திருக்கு, அதை எப்படி ஈஸியா சால்வ் பண்றது அப்படின்றத தமிழ்ல ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட உங்களுக்கு இன்னைக்கு நடத்த போறேன். வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி தமிழ் ஸ்கூல் யூடியூப் சேனலோட வாட்ஸ்அப் பேஜ், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் பேஜ், ஃபேஸ்புக் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுதான் நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் நோட்டிபிகேஷன்லாம் ரிலீஸ் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் ஸ்கூல் சேனலுக்கு கம்யூனிட்டி போஸ்ட் எனேபிள் ஆயிருக்கு. அந்த போஸ்ட் மூலியமா தான் நான் உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் நான் நோட்டிபிகேஷன் மாதிரி ரிலீஸ் பண்ண போறேன். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போது என்ன ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஸோ இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ்ல இதுவரை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க, அது இல்லாம என்னென்ன மாடல்ஸ் இதை கவர் பண்ண முடியும்ன்றத நாம ஷார்ட்கட்டோட பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்னன்னு சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரேஷியோனா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு புள்ளி வச்சு அதுக்கு லெஃப்ட்ல ஒரு வேரியபிள், ரைட்ல ஒரு வேரியபிள், அப்படி இருந்தா அது ரேஷியோ. ஸோ ரேஷியோன்றது விகிதம், அது எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஏதாவது ஒரு எக்ஸ் வேல்யூவோட பெருக்கல் பலன் தான் ரேஷியோ. இப்போ ஏ இருக்குன்னா எக்ஸ் இன்ட்டு ஏ, பி இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான் ரேஷியோ. ஸோ இந்த ரேஷியோனா ரெண்டு புள்ளி வச்சா ரேஷியோ. இதை எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னா, ஏ இஸ் டு பி, தென் ஏ பை பி, தென் ஏ டிவிஷன் பி. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இது மூணுமே ஒரே மீனிங் தான் கொடுக்கும். இதுவே ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த மாதிரி டாட்டை ஒரு 4 வாட்டி வச்சா அது பேர் ப்ரொபோர்ஷன். அதுல ரேஷியோ இருந்தா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள், A is to B, proportion C is to D. இதுதான் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ரொம்ப சிம்பிள். இது வேற எப்படி எழுதலாம் அப்படின்னா, A by B, C by D, இப்படி கூட நம்ம எழுதலாம். ஓகே சார், இப்போ இதுல எப்படிலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னா, இதுல என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் எலமெண்ட் பேர் ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், பிக்கு செகண்ட் ப்ரொபோர்ஷன், சிக்கு தேர்ட் ப்ரொபோர்ஷன், டிக்கு ஃபோர்த் ப்ரொபோர்ஷன். இந்த மாதிரி ப்ரொபோர்ஷனை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஏ பி ப்ரொபோர்ஷன் சி டி. ஓகேங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய ஏன்றது அண்ட் டின்றது எக்ஸ்ட்ரீம்ஸ் எண்டுன்னு சொல்லும், அதாவது இரண்டு கார்னர்ஸ். அதுக்கப்புறம் பி அண்ட் சின்றது மீன் வேல்யூன்னு சொல்லுவோம். இந்த ப்ரொபோர்ஷன்ஸ் கார்னல் வேல்யூவையும் மீன் வேல்யூ வச்சு ரேஷியோ ப்ரொபோர்ஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள். இதை ஏ பி சி டி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இந்த லாஸ்ட்ல இருக்கிறது ரெண்டு எண்டுலுமே இருக்கிறது எக்ஸ்ட்ரீம் வேல்யூ ஈன்னு எடுத்துக்கலாம். இந்த நடுவுல பிசி இருக்குங்களா, இது மீன் வேல்யூ எம்னு எடுத்துக்கலாம். ஸோ இது நம்ம ஏன் சொல்றோம்னா, மீன் வேல்யூ எக்ஸ்ட்ரீம் வேல்யூ வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரலாம். இவ்வளவுதாங்க ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுல ஒரு 7 மாடல் தான் இருக்கு. அந்த 7 மாடல் வச்சு தான் வளைச்சு கேட்டு இருக்காங்க. இந்த ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எங்கெல்லாம் வரும்னு பாத்தீங்கன்னா,
ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜ், எக்ஸ்பெண்டிச்சர், இன்கம், சேவிங்ஸ் மாடல் வரும், அலிகேஷன் மிக்சர் மாடல் வரும், டைம் அண்ட் ஒர்க்ல வரும். இந்த 4 சாப்டரையுமே இந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுருக்காங்க. அப்ப நம்ம ரேஷியோ ப்ரொபோர்ஷனை ஒரு கொஸ்டின் மெத்தட் எப்படி சால்வ் பண்ண கத்துக்கிட்டா அதை வச்சு நம்ம 5 சாப்டர் ஈஸியா கவர் பண்ணலாம். வேட்டா நம்ம மாடல் போயிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் A is to B 2 is 3 and B is C 4 is 5 A B C என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி ஷார்ட்கட்டா போறதா ரொம்ப சிம்பிளா போடலாம். ஃபர்ஸ்ட் எத்தனை வேரியபிள் இருக்கு பாருங்க, 3 வேரியபிள் இருக்கா, A B C. ஓகே, இப்போ A is to B கேட்டிருக்காங்களா. ஸோ இதை எப்படி எடுத்ததுன்னா ஒவ்வொரு பேரா எடுத்து எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் லைன் ஒரு பேர், செகண்ட் லைனுக்கு ஒரு பேர், அப்படி எடுத்து தனியாக எழுதிக்கணும். ஸோ இங்க A is to B க்கு 2 is 3 இருக்கு. அப்போ A ஓட வேல்யூ என்ன 2, B ஓட வேல்யூ 3. ஃபர்ஸ்ட் பேர் ஃபர்ஸ்ட் லைன் எழுதியாச்சு. அடுத்தது B and C இருக்கு. B ஓட வேல்யூ என்ன, இங்க ஃபர்ஸ்ட் லைன் வேல்யூ தான் இந்த B க்கு சொன்னோம், செகண்ட் லைன் வேல்யூ C சொன்ன எழுதிக்கணும். இப்போ இது B and C வந்து செகண்ட் லைன்ல இருக்கா, நம்ம கீழே எடுத்து எழுதிக்கலாமா. ஸோ ரொம்ப சிம்பிள். ஸோ B and C வந்து அகைன் செகண்ட் லைன்ல இது ஃபர்ஸ்ட், செகண்ட் லைன்ல B வேல்யூ 4, C க்கு வேல்யூ 5, இப்படியே கோட் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுல ஃபர்ஸ்ட் லைன்லயும் செகண்ட் லைன்லயும் நமக்கு எம்டி பாக்ஸஸ் இருக்கா, அதை எப்படி ஃபில் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். இந்த எம்டி பாக்ஸஸ் பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து ஒரு ஜெராக்ஸ் அடிச்சிடலாம். ஸோ எம்டிக்கு பக்கத்துல 3 இருக்கு, அப்ப 3ய இங்க கொண்டு போட்டுடலாம். அதே மாதிரி இங்க ஒரு எம்டி இருக்கு, எம்டிக்கு பக்கத்துல 4 இருக்கு, 4 கொண்டு போட்டுடலாம். ஓகேவா, இவ்வளவுதான் வேலை முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ 2 into 4 8, 3 into 4 12, 3 into 5 15. A is to B is C. இவ்வளவுதான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன். இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுத்து அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ஒரு காமன் வேல்யூ எடுத்து அதுக்கப்புறம் நீ ஏபி கண்டுபிடித்துக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான பண்ணலாம். எடுத்து ஜெராக்ஸ் அடிக்கிற மெத்தட் எடுத்து ஈஸியா போட்டலாம். எம்டி ஸ்பேஸ் பக்கத்துல இருக்க வேல்யூ எடுத்து அழகா அங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு 1 by 1 பெருக்கிடுங்க, வேலை முடிஞ்சு. ஸோ ஆன்சர் என்ன, A 8, B 12, C 15. ஸோ இப்போ நீங்க ஆன்சர் ஆப்ஷனை பாருங்க. எதுக்காகனா இங்கே நீங்க கேன்சல் பண்ணிட வேண்டாம். ஆன்சர் ஆப்ஷன்ல உங்களுக்கு இதே வேல்யூ கொடுக்கலாம், இல்ல இதே வேல்யூ ஷார்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன்ல 8, 12, 15 இருக்கு, 8, 12, 15 இருக்கு, 9, 13, 10, 12, 12, 15. அப்போ ஆன்சர் நமக்கு என்னது, A தான் ஆன்சர். ஓகேவா, ஸோ அப்போ நமக்கு ஆன்சர் வந்து A தான் ஆன்சர். இவ்வளவுதான். ஸோ இந்த போர்டில் இருக்க ஒரு 7 மாடல் தான் வளர்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா RRBலையும் சரி, ஸ்டாஃப் சர்வீஸ் கமிஷன் சரி, ஈவன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2க்குள்ளாமே வந்து இந்த மாடல் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா, தென் நெக்ஸ்ட் மாடல் A is to B is equal to 1 is to 2, B is C is equal to 2 is 3 and C is B is equal to 1 is to 5. A, B, C, D வேல்யூ என்ன. ஸோ நம்ம லாஸ்ட் 3 வேரியபிள் பார்த்தோம், இப்போ 4 வேரியபிள். இதையும் அதே மாடல் நம்ம கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், A, B, C, Dன்னு எடுத்து எழுதியாச்சு. இப்போ ஒரு பேருக்கு ஒரு லைன் சொன்னோமா, அப்ப A is to B ஒரு பேரா, அப்ப ஃபர்ஸ்ட் லைன்ல A is to B வேல்யூ போட்டுக்கலாமா. ஸோ A is to Bன்றது இதுல A ஓட வேல்யூ 1, B ஓட வேல்யூ 2, அப்ப A1 B2. ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சு. செகண்ட் லைன்ல B C கொடுத்துருக்காங்களா, அப்ப B க்கு வந்து 2, C க்கு 3. அகைன் B க்கு 2, C க்கு 3. செகண்ட் லைன் முடிஞ்சா. அகைன் தேர்ட் பேர் கொடுத்துருக்காங்களா, தேர்ட் என்ன, C is to D 1 is to 5. அப்போ C க்கு தேர்ட் லைன்ல C க்கு 1, D க்கு 5. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, A B C D கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் லைன்ல எங்கெங்கெல்லாம் எனக்கு வேல்யூஸ் இல்லையோ அந்த வேல்யூக்கு பக்கத்துல இருக்க வேல்யூவை ஒரு ஜெராக்ஸ் அடிச்சுக்க போறேன். அப்போ இங்க 2 வந்துடும். ஓகே, இப்போ Dல எனக்கு வேல்யூ இல்ல, அப்ப என்ன பண்ணலாம், பக்கத்துல இருக்க ஒரு நம்பரை ஜெராக்ஸ் அடிச்சுக்கலாம். அகைன் 2. அதே மாதிரி லைன் 2ல இங்க ஒன்று பாக்குறோம், ஒரு லைன் 2ல ஃபர்ஸ்ட் நம்பர் இல்ல, கேப் இருக்கு. அடுத்த நம்பர் ஒரு காப்பி நம்ம ஜெராக்ஸ் அடிச்சுக்கலாம். ஸோ அப்போ இது 2. அதே மாதிரி இங்கே ஒரு கேப் இருக்கு, அப்ப இந்த நம்பர் என்ன பண்ணலாம்,
ஒரு ஜெராக்ஸ் அடிச்சுக்கலாம். அப்ப 3. அகைன் தேர்ட் லைன்ல இங்க கேப் இருக்கு. ஸோ நான் ஃபில் பண்ணும்போது இங்க இருந்து ஃபில் பண்ணணும். அகைன் 1 அகைன் 1. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேல இருந்து கீழாவை மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ 1 into 2 into 4 சாரி 1 into 2 into 1 2 2 into 1 4 2 into 6 6 into 1 6 2 into 6 2 into 3 6 6 into 5 30 ரேஷியோ வச்சிடலாம். இப்போ இது ஆன்சரா? அப்படின்னா முதல்ல ஆன்சர் ஆப்ஷனை பாருங்க. ஏன்னா ஆன்சர் ஆப்ஷன்ல டைரக்ட் வேல்யூ கொடுத்துக்கலாம், இதை ஷார்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பார்க்குறேன் 2 4 6 30 எதுலையுமே இல்லை. அப்போ என்ன பண்ணலாம், ஷார்ட் பண்ணலாம். அப்போ 4 நம்பரையும் காமன் டேர்மா ஷார்ட் பண்ணிக்கலாமா 2ஆல. ஸோ 1 2 3 15. ஸோ இப்போ வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 15 இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ எத்தனை வேரியபிள் கொடுத்தாலும் சரி ரொம்ப ஈஸியா கேப் இருக்கிற இடத்துல அதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பர் லெஃப்டோ ரைட்டோ எடுத்து ஒரு ஜெராக்ஸ் அடிச்சா வேலை முடிஞ்சுது. அப்புறம் மேல கீழே பெருக்குனா கன்ஃபார்ம் 1 மார்க் உண்டு. இவ்வளவுதான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன். இதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கீங்க. அடுத்த மார்க் போமா. தேர்ட் மார்க் பாருங்க. ஏபிசி ஈக்குவல் டு 4:5:6 எனில் a by b is to b by c is to c by a. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளா வேலையை முடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஏவோட வேல்யூ என்ன, அகைன் ஏ பி சி. அப்போ ஏவோட வேல்யூ 4 5 6. இந்த சம்ம நம்ம வந்து லாஸ்ட் சம் போட்ட மாதிரி கேப் நம்பர்ல எடுத்து ஃபில் பண்ணி போடக்கூடாது. ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏவும் பியும் டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் அதுவும், அதே மாதிரி பியும் சியும் டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் அதுவும், அதே மாதிரி சியும் டிவைட் பண்ணி ஒரு ஆன்சர் வரும் அதையும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளா வந்து ஒரே மெத்தட்ல ஒரு லைன்ல போட்டுடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏவோட வேல்யூ என்ன 4, ஓகே, பியோட வேல்யூ 5, இங்க பியோட வேல்யூ 5, இங்க சியோட வேல்யூ 6, சியோட வேல்யூ 6, ஏவோட வேல்யூ 4. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு எப்பவுமே நம்ம இந்த மாதிரி டினாமினேட்டர் வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம், ஒரு காமன் டேர்ம் எடுத்துக்கலாம். ஸோ நாம இங்க வந்து எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஏன் சார் லாஸ்ட் டைம் எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணலன்னா, லாஸ்ட் டைமுக்கு வந்து எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணா நமக்கு டைம் ரொம்பவும் இழுத்துக்கிட்டே போகும். ஆனா இங்கே வந்து அவங்களே வந்து ஏ பை பி டிவிஷன்ல கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், காமனா ஒரு டேர்ம் எடுத்து சீக்கிரமா ஆன்சர் போட்டலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் காமன் டேர்ம் எடுக்கிறேன். 5 into 6 30, 30 into 4 120, 120 வச்சு போடலாம். இல்லைன்னா இதுக்கு காமன் டேர்மா ஒரு கம்மியான வேல்யூ வச்சும் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன், 120 4 into 15 60, 10 into 6 60, I 12 60. ஸோ 60 வேல்யூ எனக்கு கம்மியா இருக்கு. அப்போ நம்ம கீழே, அதாவது இந்த டினாமினேட்டர்ல நான் இங்க என்ன வேல்யூ பெருக்கணும் அதே வேல்யூ எனக்கு மேல நியூமரேட்டர்லயும் பெருக்கணும். ஸோ 6க்கு 10ஆல பெருக்கிறேன். அப்போ இங்கேயும் நான் 10ஆல பெருக்கணும் 50. எகெயின் இங்க வந்து நான் 5ஆல பெருக்கிறேன். அப்ப மேல என்ன பண்ணும், நான் 5ஆல பெருக்கணும். 60 5 30 90, கீழே 60. ஸோ இங்க I 12 60, மேல 12 போட்டா 48. ஸோ நம்ம இப்ப என்ன பண்ணலாம், இந்த 48 மட்டும் எடுத்துக்கலாம். சரிங்களா? நம்ம இப்போ டினாமினேட்டரை விட்டுறலாம். ஏன்னா அவங்க கேட்டது வந்து A is A by B, B by C, C by A. இதை டிவைட் பண்ணி ரேஷியோ கண்டுபிடிச்சாலும் ஒரு ஆன்சர் வர போகுது. நான் ஸ்ட்ரெயிட்டா மேல நம்ம மட்டும் எடுத்துட்டு ஈஸியா ரேஷியோ போட போறேன். அதுக்கு முன்னாடி அங்க நான் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டெப்ல இந்த 48 50 90 எல்லாம் எதால டிவைட் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ அப்படி தெரியலனா எல்லா நம்பரும் 2ஆல ஈஸியா உங்களுக்கு டிவைட் ஆகும். ஸோ சிம்பிளா என்ன பண்ணலாம், 24 25 45, 24 into 48, 50 into 50 by 2 25, 90 by 2 45. நீங்க 48 by 60, அதுக்கப்புறம் 50 by 60, அதுக்கப்புறம் 90 by 16 ஒவ்வொன்றுக்கா போட்டு எல்சிஎம் கண்டுபிடிச்சு போட தேவையில்ல. ஒரே ஸ்டெப் என்ன பண்ணலாம், நீங்க எல்சிஎம் மட்டும் எடுக்கிறீங்க. எல்சிஎம் எடுத்துட்டு இந்த மேல இருக்கிற நியூமரேட்டர் மட்டும்
தனியாக பிரித்து ஆன்சரை போடுங்க. அவ்வளோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். இது போட்டால் உங்களுக்கு ஈஸியான ஒரு மார்க். ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி இந்த கரண்ட் ஆன்சரும் ஆன்சர் ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும். அப்படி செக் பண்ணால் தான் ஆன்சர் அடித்து போட்டிருக்காங்களா எல்லாம் நமக்கு தெரியும். இது புரிஞ்சுதான்? புரியல கீழே கமெண்ட் சொல்லுங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். அடுத்த மார்க் போவோமா? இது வந்து 5A 7B 4C எனில் ABC என்ன கேட்டிருக்காங்க. இது 5A ஈக்குவல் டு 7B 7B ஈக்குவல் டு 4C. இது எப்படி ரொம்ப ஈஸியாக போடலாம்னா ரொம்ப சிம்பிள். 5A ஈக்குவல் டு 7B ஈக்குவல் டு 4C. ஸோ நம்ம என்ன சொன்னோம், ரெண்டு கார்னர் வேல்யூஸ், ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, ரெண்டு மீன் வேல்யூ, அதை பிரிச்சுக்கலாமா? ரொம்ப சிம்பிள். அப்போ 5A 7B எழுதிக்கிறேன். அப்போ ரெண்டு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, ரெண்டு மீன் வேல்யூ. இப்போ உங்களுக்கு இதான் ஏன் எக்ஸ்ட்ரீம் வேல்யூ மீன் வேல்யூ சொன்னோன்னு. அப்போ பிக்கு 5, ஏவுக்கு 7. அதே மாதிரி அடுத்த பேர் 7B ஈக்குவல் டு 4C. அப்போ எக்ஸ்ட்ரீம் வேல்யூ 7C வரும், மீன் வேல்யூ B4 வரும். அப்போ இங்கே வந்து B4, Cக்கு வந்து 7. ஓகேவா? தனியாக எழுதிக்கலாமா? ஏக்கு 7, பிக்கு 5, சிக்கு again 7, பிக்கு 4. அப்போ இப்போ எப்படி சொல்றோமா, ஏ வேல்யூ, பி வேல்யூ, சி வேல்யூ. ஏவோட வேல்யூ 7, ரெண்டு பேர் எடுத்துக்கிறோம். பியோட வேல்யூ 5. ஓகே, ஒரு பேருக்கு ஒரு லைன். இப்போ செகண்ட் பேர் போலாமா? அகைன் பி வேல்யூ 4, சி வேல்யூ 7. இங்க எம்டி ஸ்பேஸ் இருக்கு, நான் 5 இங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அப்போ இங்க 4 இருக்கு, நான் 4 ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து மல்டிபிள் பண்றேன். 28, 20, 35. இது ஏன் ஆன்சரா? நான் இப்போ ஆன்சர் ஆப்ஷனை கம்பேர் பண்ணி பார்க்குறேன். 28, 20, 35. ஸோ ஆன்சர் ஆப்ஷனில் வந்து 28, 20, 35 ஆன்சர் ஆப்ஷன் சி இருக்கு. ஸோ நம்ம ஆன்சர் ஆப்ஷன் சி தான் ஆன்சர் ஆப்ஷன். ஸோ இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நீங்கள் எந்த மாதிரி ரேஷியோ போட்டாலும் சரி, மேக்ஸிமம் ரேஷியோ வந்து ஏபிசிடி இந்த ஃபார்மேட்டில் மாற்றிட்டு எம்டி ஸ்பேஸை ரீப்ளேஸ் பண்ணால் வேலை முடிஞ்சது. ஓகேவா? அடுத்த மாதிரி பார்க்கலாமா? Next model, a by 2 equal to b by 3 equal to c by 4 equal to a b c என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம a ஓட வேல்யூ தெரியும், b ஓட வேல்யூ தெரியும், c ஓட வேல்யூ தெரியும். ஸோ again a ஓட வேல்யூ 2, b ஓட வேல்யூ 3, c ஓட வேல்யூ 4. இவ்வளோதான் ஆன்சர். அவ்வளோதான். இந்த ஆன்சர் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, 2, 3, 4. இதுதான் ரேஷியோ ப்ரொபோர்ஷன். இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இதுக்கு போய் நீங்க எல்சிஎம் எடுத்து அதை டிவைட் பண்ணி கிராஸ் மல்டிபிள் பண்ணி அதெல்லாம் போட தேவை. ஜஸ்ட் ஏவோட வேல்யூ வேணா, பியோட வேல்யூ வேணா, சியோட வேல்யூ வேணா எடுத்ததுன்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து சி. இவ்வளவுதான் ஆன்சர். ஸோ லாஜிக் நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம எந்த ஷார்ட்கட் மெத்தடை எந்த மாடல் யூஸ் பண்ணணும் தெரிஞ்சுட்டாலும் நமக்கு ஈஸியா எக்ஸாமை பாஸ் பண்ணலாம். இவ்வளவுதான், சம் முடிஞ்சு. அடுத்த மாதிரி பார்க்கலாமா? ஸோ அடுத்து a equal to 1/5 into b. Again b equal to 1/3 of c. c equal to எதுனே கொடுக்கல, ஆனா என்ன கேட்டான், a b c கேட்டான். ஸோ நம்ம இதை எப்படி ஈஸியா எடுத்து போகலாம்? அகைன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரியே வந்து கார்னர் வேல்யூ, மீன் வேல்யூ, எக்ஸ்ட்ரீம் வேல்யூ, மீன் வேல்யூ மாத்திக்கலாமா? அது மாற்று ரொம்ப சிம்பிள். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். ஜஸ்ட் இந்த ஒரு பி இருக்கா, அந்த பி அப்படியே கீழே டிவிஷன்ல போங்க. ஏன்னா இது வந்து 1/5 இன்ட்டு பின்னு மல்டிப்ளையர் இருக்கு, 1/3 இன்ட்டு சின்னு மல்டிப்ளையர் இருக்கு. ஸோ நான் மல்டிப்ளைய ஜஸ்ட் கீழே டிவிஷன்ல மட்டும் கொண்டு வரேன், வேற ஒண்ணும் பண்ணல. அப்படி கொண்டு வந்தா என்ன ஆகும், இங்க பி வந்து a by b மாறும், சி வந்து b by c மாறும். ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லாம் சொல்லிருக்கேன், a by b இதுவும் ஒண்ணுதான், a is to b இதுவும் சொல்லிருக்கணும். அப்ப நம்ம ஈஸியா வேல்யூ தெரிஞ்சிருமா? ரொம்ப சிம்பிள். அப்போ a by b equal to 1/5 அப்படின்னா ஏவுக்கு 1, பிக்கு 5. அதே மாதிரி செகண்ட் பேர் b by c equal to 1/3. அப்போ b equal to 1, c equal to 3. ஸோ நமக்கு a வேல்யூ தெரிஞ்சது, b வேல்யூ தெரிஞ்சது,
சி வேல்யூ முடிஞ்சு, அவ்வளோதான். எகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், வழக்கம் போல் வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். எம்டியில் இருக்கிற ஸ்பேஸ் தூக்கிட்டு வேல்யூ கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அவ்வளோ ரொம்ப சிம்பிள் தான் போட போகிறது. ஸோ எகைன் 3 வேரியபிள் இருக்கா, ஏ பிசி. இப்போ ஏக்கு 1, பிக்கு 5, ஒரு பேருக்கு ஒரு லைன் முடிஞ்சு. செகண்ட் லைன் செகண்ட் பேர் பிசி, இங்கே வந்து பிக்கு 1 சிக்கு 3 வேல்யூ போடுமா, எம்டி ஸ்பேஸ் இருக்கு, 5 ரீப்ளேஸ் பண்ணலாம். எகைன் இங்கே 1 இருக்கு, எம்டி ஸ்பேஸ் இங்கே இருக்கு, 1 இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். 1 into 1 1, 1 into 5 5, 5 into 3 15. ஸோ இந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணலாம், ஆப்ஷனோட செக் பண்ணி பார்க்கலாம். ஷார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், அப்படியே கூட செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 5 15. ஸோ ஷார்ட் பண்ணோம் அப்படியே கொடுத்துட்டாங்க. அப்போ ஏவோட வேல்யூ ஈஸ்டு பியோட வேல்யூ ஈஸ்டு சியோட வேல்யூ 1:5 is 15. இவ்வளோதான் மாதிரி போகிறதுக்கு எனக்கு ஒரு 2 seconds ஆச்சா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்கள் எப்படி கொடுத்தாலும் இந்த மெத்தட் என்ன பண்ணலாம், சிம்பிள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது எம்டி ஸ்பேஸ் தூக்கிட்டு அது பக்கத்தில் ஒரு நம்பர் இருந்தால் அதை ஜெராக்ஸ் அடிக்க வேண்டியது. இந்த நம்பரை என்ன பண்ணலாம், நான் இந்த 6 மாடலுக்கும் நான் என்ன பண்ணேன், ஜஸ்ட் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பார்த்த உடனே ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த மாடல் போகலாமா. நெக்ஸ்ட் வந்து A is to B equal to 2/3 and 4/5. B is to C is equal to 5/4 is to 2/5. இது வரைக்கும் நாம வந்து ஒரு வேல்யூ பார்த்தோம், இல்லை ஏதாவது ஒரு வேரியபிளோட நம்ம 1/3 வச்சு பார்த்தோம். ஆனால் இங்கே ஏவுக்கும் நமக்கு ஃப்ராக்ஷனில் இருக்கு, பிக்கும் ஃப்ராக்ஷனில் இருக்கு. எப்படி போகலாம்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை அப்படியே எடுத்து எழுதுறது மட்டும் தான் உங்கள் வேலை. ஜஸ்ட் நம்ம எழுதால் நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இந்த மெத்தட் பாருங்க. இதே நம்ம என்ன பண்ண போறோம், 3 மெத்தட் இருக்கா. ஓகே, ஏ பி சி. ஏ இஸ் டு பி, அப்போ 2 is to 3, சாரி, ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு 2/3 is to 4/5. அப்போ ஏவோட வேல்யூ என்னது 2/3, பியோட வேல்யூ என்ன 4/5. இதை நீங்க எல்சிஎம் எடுத்தோ கிராஸ் மல்டிபிள் பண்ணியோ இப்போதைக்கு போட வேண்டாம். ஜஸ்ட் நாம எடுத்து எழுதுவோம். இதே நாம சொன்ன மாதிரி வந்து எம்டி ஸ்பேஸ் இருந்ததுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணி ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ஆன்சர் போடலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் பாருங்க. ஸோ ஒரு பேருக்கு ஒரு லைன் சொன்னா அடுத்தது வந்து பிசி. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பிக்கு ஈக்குவல், ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன, பிக்கு 5/4 செகண்ட் லைன்ல, அப்புறம் சிக்கு 2/5. இப்போ எம்டி ஸ்பேஸ் இங்க இருக்கா, அப்போ 4/5 உள்ள வந்துடலாமா, 4/5. இப்போ இங்க எம்டி ஸ்பேஸ் இருக்கா, அப்போ 5/4 உள்ள வந்துருவோமா, 5/4. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஏசி அதான் கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போதும், இந்த ஏவையும் இந்த சியும் மல்டிப்ளை பண்ணா மட்டும் போதும். இந்த பியை நம்ம கணக்கு எடுத்துக்க தேவையே இல்லை. ஓகேவா. ஸோ அப்போ நம்ம எந்த வேரியபிள் கேட்டாலும் அதை நம்ம என்ன பண்ண எடுத்து கணக்கு போடலாம். அப்போ என்ன ஆகும், பெருக்க என்ன வரும், 2/3 into 5/4 is to 4/5 into 2/5. நான் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் இதை எடுத்து எழுதுறேன். நம்ம என்ன பண்ணோம், அப்படியே ஜஸ்ட் பெருக்க போறோம், வேற ஒன்றும் பண்றது இல்லை. அப்போ 10/12 is to 8/25. நீங்க இந்த செகண்ட் ஸ்டெப்லயே வந்து அடிச்சு போட்டுறாதீங்க. நம்ம ஃபைனலா என்ன பண்ணி ஈஸியா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா. இது ரொம்ப சிம்பிளான ட்ரிக். அப்போ இங்க என்ன பண்ணலாம், 10/2 8/25 இருக்கா. ஸோ இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா, இந்த 10 12 கேன்சல் ஆகுமா, கேன்சல் ஆகும். இங்க 5 6, அப்போ 5/6 is to 8/25. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை மெத்தட் யூஸ் பண்ணலாம். நீ இங்க வந்து எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் காமன் டேர்ம் எடுத்து போறது போலாம், ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈஸியா ஆன்சர் போடலாம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்றோம், பண்ணா என்ன கிடைக்கும், இங்க நமக்கு 5/25 ஆர் 125 is to 6 into 8 48 வரும். ஸோ இப்போ இதை நாம கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை நீங்க அப்படியே எடுத்து ஆன்சரா போடக்கூடாது, ஏன்னா இந்த ஆன்சர் அந்த ஆன்சர் ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. ஸோ இதை நம்ம எடுத்த ஆன்சர்ல போடக்கூடாது, ரொம்ப சிம்பிள். அப்ப என்ன பண்ணலாம், ஜஸ்ட் கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இதை கேன்சல் பண்ண முடியுமா, ஸோ 125 is to 48. 2 ஆல பண்ணலாமா, 3 ஆல பண்ணலாமா. ஸோ எனக்கு வந்து 12th டேபிள் தெரியும். ஸோ நான் என்ன பண்றேன், 12th டேபிளுக்கு மேல
மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப 13 14 வராது. அப்ப 16 3 48. அப்ப 3 into 16 48. 25 into 5 125. ஸோ அப்போ என்ன கிடைக்கும் 5:3 கிடைக்கும். ஸோ 125 48 இருக்கு. 16 into 3 48. 25 into 5 125. ஸோ ஈஸியாக அடிச்சு போட்டால் எனக்கு 5:3 கிடைக்குது. இந்த 5 ஆன்சர் ஆப்ஷன் செக் பண்ணலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி இருக்கு. ஸோ இது 2017 டெல்லி மெட்ரோ ரயில்வே எக்ஸாமினேஷன்ல ஷிஃப்ட் 2ல கேட்ட ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். ஒன்று நம்ம ஜஸ்ட் அப்படியே நம்ம என்ன பண்றோம், ஏ வேல்யூ பி வேல்யூ எடுத்து எழுதுறோம். எம்டி ஸ்பேஸ்ல இருந்தா அந்த வேல்யூவை ஜஸ்ட் நான் இங்க ரீப்ளேஸ் பண்றேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், எந்த வேரியபிள் கேட்டிருக்காங்க, ஏவா பியா சியா, இங்க ஏ சி கேட்டிருக்காங்க. அந்த ஏசி வேல்யூ நிறைய எடுத்தானே ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனலா என்ன பண்றேன், எல்சிஎம் எடுக்க தேவையில்ல. அதுக்கு போல ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஈஸியா அடிச்சு போடலாம். அப்போ நம்ம ஆன்சர் என்ன 5:3. ஓகேவா, இது புரிஞ்சதா? ஓகே. ஸோ அடுத்து 12, 18 அண்ட் 20, x இன் மதிப்பு காண்க. இது உங்களுக்கு கொஸ்டின்ல எப்படி இங்கிலீஷ்ல வரலாம்னா 12 and 18 and 20 and x find the proportion of x value அப்படின்னு கேட்டுருவாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் போடணும். ஆனா நீங்க அப்படி போட தேவையில்லை. ஸோ நம்ம என்ன சொல்ல ஆரம்பத்திலே ப்ரொபோர்ஷன் வேல்யூ எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் வேல்யூ மீன் வேல்யூவை எடுத்து எழுதானே போன்னு சொன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா? ஸோ ரொம்ப சிம்பிளா ஒன்றும் பண்ண போறதில்ல. ஜஸ்ட் 12, 18, 20, x இவ்வளவு எடுத்துக்க போறேன். ஸோ ரேஷியோ மாடல்ல கார்னர்ஸ் வேல்யூ பேர் என்னது, எக்ஸ்ட்ரீம் வேல்யூ. சென்டர் வேல்யூ பேரு மீன் வேல்யூ. ஓகே, இப்போ நமக்கு ஷார்ட்கட் என்னன்னா, நமக்கு மீன் வேல்யூ தெரிஞ்சதுன்னா அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். மீன் வேல்யூ இருக்கா இன்ட்டு 20, இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூ இருக்கா டிவைட் பை 12. அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்றதுக்கு இந்த ஒரு ஜீரோவை நம்ம கடைசியா போட்டுக்கலாம். ஓகேவா, ஜீரோ மறந்துடாதீங்க. ரொம்ப சிம்பிளா போற பாருங்க. 18 into 2 36. ஓகேவா, அதை 12 வகுக்க போறேன். 1 பாயிண்ட் 12, 2 பாயிண்ட் 24, 3 பாயிண்ட் 36. நம்ம இங்க ஜீரோ எடுத்து பார்த்தீங்களா, அந்த ஜீரோ போட்டா ஆன்சர் 30 தான் இருக்கான ஆன்சர். நான் ஒன்னும் ஜஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்து எழுதிட்டு எக்ஸ்ட்ரீம் வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. ஸோ நம்ம கொஸ்டின்ல மீன் வேல்யூ இருக்கு. அந்த மீன் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூவால டிவைட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துச்சு. அப்போ 2 செகண்ட் ஆகுமா? ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் அது. ஸோ இந்த மாதிரி 12, 18 and 20 and x ப்ரொபோர்ஷன் வேல்யூ ஃபைண்ட் அவுட் அப்படி கொடுத்தாலும் இதே மெத்தட் தான். அல்லது if a value of first proportion 12, second proportion 18, third proportion 20, find the value of fourth proportion அப்படி கேட்டாலும் உங்களுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கங்க. என்ன சார் ஃபர்ஸ்ட் செகண்ட் ப்ரொபோர்ஷனா? அது ஒன்றும் கிடையாது. ஸோ ஏ இஸ் டு பி ப்ரொபோர்ஷனல், சி இஸ் டு டின்னு இருக்கா. அப்போ ஏ தான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோர்ஷன், பி செகண்ட் ப்ரொபோர்ஷன், சி தேர்ட் ப்ரொபோர்ஷன், டி ஃபோர்த் ப்ரொபோர்ஷன், A1, B2, C3, D4. ஸோ கொஸ்டின் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. 12 by 18 proportion of 20 by x. ஸோ அவங்க என்ன x கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண தேவையில்ல, இதை நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா ரொம்ப சிம்பிளா நமக்கு என்ன வேல்யூ தெரியும் பாருங்க. இந்த மெத்தட்ல எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் எல்லாம் கடைசி வேல்யூ கேட்டிருக்கிறாங்க. நம்ம கிட்ட என்ன வேல்யூ இருக்கு, மீன் வேல்யூ இருக்கு.
அப்போ மீன் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி இந்த ஒரு எக்ஸ்ட்ரீமால நீங்க என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும். சப்போஸ் இதுவே வந்து கொஸ்டின் மாத்தி கேட்டாங்கன்னா, அதாவது எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டு மீன் வேல்யூ கேட்டாங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த வேல்யூ ஆஃப் ஃபர்ஸ்ட் extreme value 12, second extreme value 18, third extreme value x, then fourth extreme value 20, find the third proportional value அப்படி கொடுத்துட்டாங்க. அதாவது முதல் proportion value 12, இரண்டாம் proportion value 18, மூன்றாம் proportion value x எனில், நான்காம் proportion value 20 எனில் மூன்றாம் ப்ரொபோர்ஷன் வேல்யூவை காண்க அப்படின்னு கூட என்ன பண்ணும், நீங்க எல்சிஎம் எடுத்து அதை கிராஸ் பண்ணி அப்பெல்லாம் போட தேவையில்ல, ஜஸ்ட் எடுத்து எழுதிங்க. ஸோ நமக்கு இங்க எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் இருக்கா, இருக்கு. அப்போ 12 × 20 எக்ஸ்ட்ரீம் வேல்யூ பெருக்கிங்க. மீன் வேல்யூ கேட்கறாங்களா, இந்த ஒரு 18 இருக்கா, டிவைட் பை 18. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சர்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஸோ இந்த சம்முக்கு நீங்க ஆன்சர் மட்டும் என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. உங்க ரிப்ளைக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ மீன் வேல்யூ கொடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கேட்டாங்கன்னா ஜஸ்ட் மீன் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் வேல்யூவை டிவைட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கொடுத்துட்டு மீன் வேல்யூ கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணி இந்த ஒரு மீன் வேல்யூவை டிவைட் பண்ணா உங்களுக்கு அந்த எக்ஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் வேல்யூ கொடுத்தாச்சு, மீன் வேல்யூ கேட்டுக்கிறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட் பாக்ஸ்ல சால்வ் பண்ணி சொல்லுங்க. நானே முக்கால்வாசி உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துறேன். இது உங்களுக்கு ஆன்சர் டெசிமல்ல வந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் நீங்க சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஸோ இந்த கொஸ்டின் எப்ப கேட்டாங்கன்னா வந்து ஆர்ஆர்பி என்டிபிசி சிபிடி மெயின்ஸ் எக்ஸாம்ல 2017 ஷிஃப்ட் 3ல காட்டக்கூடிய ஒரு சம். நீங்க சம் ஈஸியா இருக்கா இல்ல அட்வான்ஸ் லெவலா இருக்கா நம்ம செக் பண்ண தேவையில்ல. அந்த சம்ம நமக்கு ஈஸியா நம்மளால போட முடியுதா, அதுக்கு மெத்தட்ஸ் நமக்கு தெரிஞ்சதா, அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணிருக்கோமா, அதை மட்டும் நம்ம என்ன பண்ணா போதும், மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணா போதும். ஸோ இதே மாதிரியே வந்து அடுத்த வீடியோவோடையும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸ் இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேஸ்ட் நான் உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்ல போடுறேன். ஸோ அது வரைக்கும் தமிழ் ஸ்கூல் யூடியூப் சேனல்ல நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பாருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தவறாம வந்து சேரும். இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு தான் அது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே, நம்ம வீடியோ பார்க்குறாங்க, நம்ம வீடியோ வந்து ஷேர் பண்றாங்க, ஸோ நம்ம இன்னும் நிறைய வீடியோ போல எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. விகிதம் மற்றும் விகிதம் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ஸை ரயில்வே எக்ஸாம்ஸ்ல இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு போடுறேன். தமிழ் ஸ்கூல் சேனலை மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.